விக்ரமும் சாண்ட்ராவும் திவ்யா பற்றி பேசிட்டு இருந்தாங்க. நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன்ல, அதோட கண்டினியூஷன் தான் இது. இதில் என்ன சொல்கிறாருன்னா, நான் சிவனேன்னு தானே இருந்தேன், ஏமா நீ வந்து என்னை வம்பு கிழக்கிற அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாருன்னா, உனக்கு யாராச்சும் எதாவது சொன்னால் மண்டையாட்டி பழக்கமே இல்லையா, மண்டையாட்டிட்டு தான் ஏன் அது ஏன் எல்லாத்துக்கும் ஒரு கருத்து வைக்கணும்ட்டு நிற்கிற. எவிக்ஷன் அப்போ கெமியும் அமித்தும் ஒரு பாயிண்ட் சொல்கிறாங்க, அதுக்கு கூட ஒரு பதில் சொல்கிறாங்க. கெமி கிட்ட சொல்கிறாங்க, நீ வீட்டில் போய் வீடியோ பாருங்கிறாங்க. அமித் கிட்ட சொல்கிறாங்க, அதுக்கு ஒரு பதில் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சாண்ட்ரா கிட்ட சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன சொல்கிறாருன்னா, எல்லாமே அபத்தமாக இருக்குது, பண்ணுறது எல்லாம் அபத்தமாக இருக்குது, அபத்தம்னா எனக்கு அநியாயம்னு நினைக்கிறேன், அதுக்கப்புறம் கொஞ்சம் கூட நியாயமாகவே நீ இருக்க மாட்டியாமா அப்படிங்கிறாரு. அப்படி அழுகிற ஸ்டேஜில் தான் இருக்கார், இப்படி டச் பண்ணால் அழுதுருவார், அந்த மாதிரி தான் இருக்கார். உடனே சாண்ட்ரா சொல்கிறாங்க, ஆமாம் சோப்பு மாப்பு டாஸ்கில் திவ்யா அப்படி தான் என்கிட்ட வந்து ரொம்ப ஃபேக்காக இருந்தா, நான் அதில் ஹெட் ஆகணுங்கும் போது அவள் அதை விரும்பலை, அப்போ தான் எனக்கு திவ்யா பற்றி புரிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு சாண்ட்ரா சொல்கிறாங்க. அப்புறம் அந்த தலைவலின்னு அழுதது, எனக்கு அப்போ ஆக்சுவலாக அவளை பார்க்கும்போது பாவமாக இருந்தது, அவ்வளோ தலைவலின்னு அழுதா அப்படின்னு சொல்லிட்டாங்க சாண்ட்ரா. சொல்லிட்டு முழிக்கிறாங்க, ஐயோ நம்ம வாயாலேயே திவ்யாவுக்கு தலைவலின்னு ஒத்துக்கிட்டமேன்னு டக்குன்னு அப்படியே முழுங்கிட்டு பேசாமல் இருக்கிறாங்க. அப்புறமா வந்துட்டு திருப்பி வந்துட்டு விக்ரம் சொல்லார், ரொம்ப அபாண்டமாக பழி போடுறாங்க, என்னால் தாங்கிக்கவே முடியல அப்படிங்கிறாரு. சொல்லிவிட்டு அப்புறம் வந்து இப்போ கமருதீன் வினோத் கிட்டலாம் வேணும்ன்ட்டு போயிட்டு வாயை பிடுங்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் கமருதீன் வினோத்துக்கு அந்த கெட்ட பேராது இருக்குல்ல, இவங்களுக்கு அந்த பேர் கூட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இவர்கிட்ட யாராச்சும் போயிட்டு வினோதனா தான் டாப்பில் இருக்காருன்னு சொல்லிட்டா இவருக்கு இந்த திவ்யா ஃபோபியா மாறிடும்னு நினைக்கிறேன், அதை சொல்கிறாரு. சொன்னோடனே சாண்ட்ரா சொல்கிறாங்க, கமருதீன் வினோத் மட்டும் இல்லை, கமருதீன் வினோத் அமித் 3 பேரையும் அவள் இதை மாதிரி சண்டை போட்டு வாயில் வார்த்தையை பிடுங்கிறதுக்கு தான் வச்சுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சாண்ட்ரா சொல்கிறாங்க. உடனே வந்துட்டு இவர் சொல்கிறாரு, இந்த நானும் சுபிக்ஷாவும் உள்ளே போய் ஸ்க்ரீன் போட்டோன்னு அதை வந்து தப்பாக சொல்கிற மாதிரி தானே இருக்குது, கேட்டால் நான் அந்த மாதிரி இன்டென்ஷன்லேயே சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. வெளியில் யாராச்சும் பார்க்கும்போது அப்படி தப்பாக தானே நினைப்பாங்கன்னு இவர் சொல்கிறாரு. அன்றைக்கி ஆக்சுவலாக திவ்யா சொல்லும்போது அவர் தப்பாகவே நினைக்கல, சபரி தான் சொல்லியிருப்பார் இந்த மாதிரி நீங்கள் அப்படி பேசாதீங்க திவ்யான்னு. அதுக்கப்புறம் தான் இவருக்கே அது ஸ்ட்ரைக் ஆகிருக்கும், அதை வந்து சொல்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாருன்னா, விக்ரம் அந்த சுபிக்ஷா ஸ்க்ரீன் போட்டு அந்த மேட்ரு சொல்லி முடிச்சுட்டு நேராக போய்ட்டு கேமரா முன்னாடி போகிறாரு. மக்களே, நான் பண்ணது தப்புன்னு தோணுச்சுன்னா நீங்கள் என்னை இது பண்ணிக்க வேண்டாம், இல்லை நான் பண்ணது ரைட்டு, நான் நியாயமானவேங்கிறத நீங்கள் நம்புறீங்கன்னா எனக்கு வந்து நீங்கள் ஓட்டு போடுங்க, ஆனால் நான் எவிக்டாகி போனாலும் சொல்கிறேன், இந்த பொண்ணு பண்ணுறது மட்டும் நியாயமே கிடையாது, என்ன சொன்னாலும் அந்த பொண்ணு பண்ணுறதெல்லாம் அநியாயம், யாராச்சும் ஒருத்தவங்க அவங்களுக்கு புரிய வைங்க ப்ளீஸ், யார் நீங்களாச்சும் புரிய வைங்க, விஜய் சால முடியலைன்னா மக்களாவது புரிய வைங்க, அவங்க கிரிட்டிசிசம் அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு. இவருக்கு இப்போ என்ன பிரச்சனை திவ்யா மேலேன்னு எனக்கு புரியல. இவருக்கு இப்போ என்ன அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் திவ்யா மேலே, அது ஒரு விஷயம் எனக்கு சத்தியமாகவே புரியல. திவ்யாவை திருத்தி இவர் என்ன பண்ண போகிறாரு, இவருக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, இவருக்கு ஒரு ஒய்ஃப் இருக்காங்க, தேவையில்லாத ஒரு பிரச்சனை, அது ஏதோ ஒரு பொண்ணு ஒரு 2-3 வாரம் விளையாண்டு முடிச்சா ஆளாளுக்கு ஒரு டைரெக்ஷனில் போகிறாங்க. திவ்யா திருந்துறாங்க, திருந்தாமல் போகிறாங்க, அதை அவங்க பார்த்துப்பாங்கல்ல, அது அவங்க அம்மா அப்பாவுக்கு தேவையான பிரச்சனை, இவருக்கு என்ன பிரச்சனைங்கிறத எனக்கு சத்தியமாக புரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.